பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசி வரிய பைபிள்ல வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இன்னைக்கு ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, காரணமே இல்லாம நம்ம மீது ஒரு சில பேர் சாபம் விடுறாங்கன்னா அது தங்காதுன்னு ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒரு போதகர் இடத்துல ஒரு விசுவாச குடும்பம் ஓடி வந்து அப்படியே கண்ணீர் வெடித்து ஜெபிக்க வந்தாங்களாம். இந்த போதகர் கேட்டிருக்கிறாரு, வாங்க என்னோட ரூமுக்கு போலாம், நம்ம பேசுவோம் அப்படின்னு. இந்த கணவன் மனைவி போய் அங்க கண்ணீர் வெடிச்சிருக்காங்க. எது கழுகுறீங்க, முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க சொல்லுங்க அப்படி. அவங்க சொன்னாங்களா, இல்ல என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப எங்க மேல சாபமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர். இதனால வருகிற நாட்கள்ல ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இப்பவே எனக்கு வியாபாரத்துல கொஞ்சம் சரிவா இருக்குது, வியாபாரம் ஆசீர்வாதமா இல்ல, என் பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நாங்க கட்டணும், எங்களுக்கு உண்டான காரியத்தை நாங்க பார்க்கணும். ஆனா நாங்க ஜெபிச்சுக்கிட்டே தான் எல்லா காரியத்தையும் பண்றோம், யாருக்கு எந்த துரோகத்தையும் பண்ணல. ஆனா இந்த அம்மா எங்களை பார்த்து சாபம் போட்டாங்க, இந்த சாபத்தினால எனக்கு ஆசீர்வாதம் குறை வந்துருமோன்னு சொல்லி பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆசீர்வாதமாவே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்தாங்களாம். அப்ப அந்த போதகர் வந்து கேட்டாரா, நீங்க ஏதாவது அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்களா, உண்மையை சொல்லுங்க, ஏன்னா இங்க இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். 2 பேருமே சொன்னாங்களா, கணவன் மனைவியும், இல்லைங்க எங்க சொந்தக்கார அம்மா தான், அந்த அம்மாவோட காரியத்துல நாங்க எதுலையுமே துரோகம் பண்ணல, அந்த அம்மாவுக்கு நாங்க முழு ரெஸ்பெக்ட் கொடுக்கறோம், ஆசீர்வாதமா நாங்க நடத்துறோம், எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறோம். ஆனாலும் கூட என்னன்னே தெரியலைங்க, அந்த தாயார் வந்து எங்களை பார்த்து சாபமான வார்த்தைகளை சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு இந்த சாபம் வந்து பலிச்சிருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது இந்த வசனத்தை எடுத்து போதகரை காமிச்சாராம். அதுதான் வசனத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்கு இல்ல. பாருங்க, காரணம் இல்லாம விடுகிற சாபம் தங்காதுன்னு யார் எழுதி போட்டிருக்கிறா? ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை இந்த பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமாய் வழி அனுப்பினாராம். அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. அந்த பயத்தை கர்த்தர் நீக்கினார். பிசாசு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்காம துன்பத்துக்குள்ள தள்ளி விடுகிறான். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரன், என் சகோதரிய, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். காரணமே இல்லாம யாராவது சாபம் போடுறாங்களா? பயப்படாதீங்க, உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனா ஒருவேளை அவங்க சாபத்துக்கு நீங்க காரணமா இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒப்புரவாயிருங்க. சிலுவையில இயேசு நமக்காக சாபமாய் மாறி ஆசீர்வாதமாய் உயிர்ப்பித்திருக்கிறார் இல்லையா? இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களுக்கு செஞ்சு மனப்பூர்வமா மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. இவரை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க அறிந்து கொண்டோம், காரணம் இல்லாமல் எடுக்கிற சாபம் தங்காதுன்னு சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் நாங்க இடர் உண்டாக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.